நெருக்கடியில் எதிர்க்கட்சிகள் பாஜகவின் 400 பின்னணியா திரு இதாயதுல்லா அவர்கள்ட்ட கெஜ்ரிவாலை ஏதோ முதல் டைம் வந்து அரெஸ்ட் பண்ண மாதிரி சொல்றீங்க. அவருக்கு 10 முறை ஏறக்குறைய சம்மன் அனுப்பப்பட்டது. ஒவ்வொரு முறையும் நிராகரித்தார். அப்புறம் ஜாமீன் கேட்டார். அப்புறம் அது வந்து மறுக்கப்பட்டது. அதன் பிறகு அரெஸ்ட் பண்றாங்க. அதுவும் ஒரு சட்ட நடவடிக்கை. இப்போ 2வது முறை அரெஸ்ட் பண்ணியிருந்தா கூட நீங்க கேள்வி எழுப்பலாம். கெஜ்ரிவால் இத்தனை முறை நிராகரிச்சிருக்காரு. 9 முறை மட்டும் நீங்க எப்படி விட்டீங்க? நான் கேட்குற கேள்வி, தேர்தல் வந்தவுடனே இந்த வேலை செஞ்சீங்க இல்லையா? 9 முறையில் மற்றவங்களையெல்லாம் செந்தில் பாலாஜிலேருந்து மற்றவங்களாம் 2வது முறையோ முதல் முறையோ கைது பண்ணிட்டீங்க எல்லாரையும். ஏன் நீங்கள்? நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். என்னமா ஆதாரம் இருக்கா? பிரதமர் மோடியை விட ஒரு ஆதாரம் வேணுமா? 65,000 கோடி ஊழல் செஞ்சார்னு அஜித் பவார் மேலே குற்றம் சாட்டுறாரு மத்திய பிரதேசத்தில். அடுத்த 2 நாளில் அவர் பாஜக ஆதரவாக வர்றாரு. பாஜக ஆட்சியில் அவருக்கு பதவி கிடைக்குது. இவர் சொல்கிறத விட ராணே மேலே வழக்கு போட்டது யார்? 300 கோடி வழக்கு போட்டது யாரு? பாஜக. அதை விட பாஜகவோட ஒரு ஆதாரம் வேணுமா? சுவந்தி அதிகாரி மம்தா பானர்ஜியோடு இருக்கும்போது அவர் மேலே என்னென்ன நீங்கள் வழக்கு போட்டீங்க? அந்த சிட் ஃபண்ட் வழக்கெல்லாம் என்ன ஆச்சு? அஸ்ஸாமில் ஒருத்தர் முதல்வராக இப்போ இருக்காரே பாஜகவுக்கு, அவர் காங்கிரஸில் இருக்கும்போது அவர் மேலே எவ்வளோ வழக்கு போட்டீங்க? இப்போ அவர் முதல்வராக கொண்டு போய் உட்கார வச்சுருக்கீங்களே, என்ன காரணம்? உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்குது? அப்போ ஆதாரம் என்ன ஆதாரம்? நீங்கள் வேண்டுமென்றே இந்தியா கூட்டணியில் இன்றைக்கி யாரெல்லாம் இன்டாக்டாக இருக்காங்களோ அவர்களை ஒரு லெவல் பிளே ஃபீல்டு இல்லாமல் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சம களம் இல்லாத ஒரு சூழலை பண்ணுறீங்க. உங்களுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், நீங்கள் யாருக்காக வேலை செய்கிறீங்க? இன்றைக்கி எங்கள் தலைவர் செல்வப்பிரத ஒரு வார்த்தை கேட்டார். ஏன் எல்முருகனையும் திருமதி தமிழிசையும் கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்க? ஏன் நம்முடைய நிதியமைச்சரையும் அதே மாதிரி ஜெய்சங்கரையும் ஏன் அதை தேர்ந்தெடுத்துட்டு ஏன் எல்முருகனையும் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? ஏன் விட்டீங்க? காக்கிறேன். பம்பரம் சின்னம் கேட்குறாங்க. ஏன் இந்தியா கூட்டணி இருக்கிறதுனால வைகோவுக்கோ அல்லது விசிகாவுக்கோ நீங்கள் கொடுக்கல? ஒன்றுமே இல்லாமல் பல வருஷமாக சைக்கிளையே மறந்தவங்களை போய் நீங்கள் சைக்கிள் கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் என்ன அர்த்தம்? நீங்கள் தேர்தல் கமிஷனையும் உங்கள் பிடிக்கலை கொண்டு வந்துட்டீங்க. தேர்தல் கமிஷனர் தேர்ந்தெடுக்கிறதையும் நீதிபதி கூடாதுன்னு சொல்லி நீங்கள் பண்ணுறீங்க. இப்படிப்பட்ட தொடர்ந்து அனைத்து துறைகளையும் வங்கி இவ்வளோ காலமாக சுதந்திரமாக இயங்குச்சு. ஒரு சில நேரங்களில் திரு மோடி அவர்கள் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு கூட்டி போய் அதானிக்கு பணம் வாங்கி கொடுத்தாரு. இதெல்லாம் பல வேலை செஞ்சால் கூட அந்த எஸ்பிஐயை நீங்கள் உங்கள் பிடிக்கல கொண்டு வந்துட்டீங்க. இப்போ டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நம்முடைய உள்துறை அமைச்சருக்கு கீழே தான் அந்த நீதியரசர்கள் வர்ற மாதிரி எல்லா வழக்குகளுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக இருக்கிறது காரணம் என்ன? இப்படி அனைத்து துறைகளையும் உங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் 400 வாங்க 500 வாங்க அதெல்லாம் முக்கியம். ஆனால் மக்கள் வெகுண்டெழுந்தா நீங்கள் 20% சூடு வச்சாலும் 25% இந்தியா கூட்டணிக்கு வாக்குகள் அதிகமாக போட்டாங்கன்னா இந்தியா கூட்டணி வெற்றி வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கடந்த தேர்தல் 2019 200 சொச்சம் தொகுதிகளில் வாக்கு பதிவுக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கு வித்தியாசம் வருது. ஒரே வாக்கு வழக்கெல்லாம் இன்னைக்கு எந்த வழக்கு போட்டாலும் எதிர்க்கட்சிகள் வழக்கு போட்டால் அது வந்து நிலுவையில் இருக்கும். ஆளுங்கட்சி வழக்கு போட்டால் ஆக்ஷன் எடுப்பீங்க. இந்த நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வந்து எல்லா துறைகளையும் நீங்கள் முடக்கி இருக்கீங்க. இதுதான் ஒரு மிக சமீபத்திய உதாரணம். நேத்து கோயம்புத்தூர்ல நம்முடைய பிஜேபி கட்சியின் தலைவர் அந்த தாக்கல் செய்கிறார்ல ஜுடிஷியரி, அந்த இதுல அவர் தப்பு செய்திருக்கார். அவருக்கு விருப்பமே இல்ல அங்க போட்டியிடுறதுக்கு. அப்படியாவது தப்பு செய்தாலாவது என்ன விட்டுருவாங்கன்னு நினைச்சா அதுவும் இல்ல. அந்த தேர்தல் பண்ணிருப்பாங்க. எல்லாத்தையும் தகவல் சொல்றாங்க. தவறான தகவல். கொஞ்சம் இதயத்துள்ள ஐயா கொஞ்சம் அமைதியா இருக்கு. சொல்லுங்க, நான் பேசி முடிச்சேன். ரெண்டு இதையும் அவர் தான் கையெழுத்து போட்டு இல்ல ரெண்டுத்துக்குமே அவர் தான் வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒன்றும் விட்டு ஓடணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா 234 தொகுதியில் நடந்தவர், அவருக்கெல்லாம் அதை பத்தி கவலை கிடையாது. நீங்க இன்னொரு சில விஷயங்களை சொல்லலாம். ஏன் அவங்களை நிறுத்தினீங்க? நடைப்பயணம் காந்திஜி போனார், அது நடைப்பயணம். தண்டி யாத்திரை நடைப்பயணம். இவர் போனதெல்லாம் கேரவன் யாத்திரை. சும்மா நடைப்பயணம்னு பெருமையை தேடிக்காதீங்க.
ஜூன் 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, நான் இதயத்துள்ள ஐயா கேட்ட சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிடுறேன். அதாவது ஐடியோட கூட்டணி வைக்கலாம், இடியோட கூட்டணி வைக்கலாம், ஏன்னா அதெல்லாம் அரசு இயந்திரங்கள். ISISோட கூட்டணி வச்சாதான் தப்பு, ஏன்னா அதுதான் தீவிரவாதத்தினுடைய கணக்கு. கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் அவரே தேவையில்லாம கோர்ட்டுக்கு போய் இந்த அரசுங்கிறத அவர் வாங்கிட்டாரு. இயல்பா அப்படியே விட்டுருந்தாருன்னா சிதம்பரம் ஐயாக்கு எப்படி 100 சம்மன் வந்ததோ அந்த மாதிரி இவருக்கும் 100 சம்மன் வந்திருக்கும். அதோட மேட்டர் முடிஞ்சிருக்கு. சிதம்பரம் அவர்களே அரெஸ்ட் பண்ணாங்க, அப்புறம் ஜாமீன் வாங்கிட்டு தான் வந்தாரு. ஐயா அதாங்க கடைசியா ஒண்ணு எதை முக்கியமா இங்க பேசணும் அப்படின்னு இல்ல ஒரு நிமிஷம் இன்னொன்னு சொன்னாரு. காங்கிரஸோடைய வழக்கை பற்றி பேசும்போது ஜெயலலிதா அம்மா விஷயத்துல கூட 91, 92 அல்லது 92, 93 2 வருஷத்துல ஏதோ ஒரு வருஷம் அவங்க ரிட்டர்ன்ஸ் தாக்கல் செய்யலைங்கிறதுனால தான் அதை தாக்கல் செய்ய விடாமல் தடுத்து தான் அது 18 வருஷம் போச்சுங்கிறதெல்லாம் ஒரு நல்ல அட்வொகேட் கிட்ட கேட்டால் தெளிவாக சொல்லிடுவாரு. நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒற்றை தலைமைங்கிறது சர்வாதிகாரம் இல்லை, ஒரு குடும்பத்திற்கு அடிமையாக இருப்பதுன்னு இருக்கு பாருங்க, அதுதான் சர்வாதிகாரம். இப்ப நீங்க ஒரே கூட்டணியில வச்சிருக்க ஒவ்வொருத்தரும் யாரு? சர்வாதிகாரம் யாரு? சரத்குமார் கூட்டணியில வச்சிருக்க குடும்பங்களை எல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்க. பாமக யாரு? என்ன பெரிய குடும்பத்தை பத்தி நீங்க பேசுறீங்க? அப்புறம் ஒரு நிமிஷம் இருங்க, நான் வரேன். ராஜ்நாத் சிங் யாரு? ராஜ்நாத் சிங் மகன் யாரு? எல்லாருமே குடும்ப அரசியல் பண்றவங்க தான். அதாங்க ஒரு நிமிஷம் நான் பதில் சொல்லிடுறேன். கேள்வி கேட்டீங்க பதில் சொல்லி. அட கேள்வி கேட்டீங்க நான் பதில் சொல்லிடுறேன். சொல்லுங்க. கூட்டணியில் யார் வந்தாலும் அவங்க பல்லக்குல உட்கார்ந்துகிட்டு ஆட்சி செய்ய போறது இல்ல. உங்களை பல்லக்குல ஏத்தணும்ங்கிறதுக்காக நீங்க இத்தனை பேரை வச்சு இந்தி கூட்டணி பண்ணீங்க பாருங்க. ஜெய்சங்கரையும் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் நீங்க பல்லக்குல ஏத்துறீங்க, எல்முருகனையும் தமிழிசை அவர்களையும் ரோட்ல நடக்க விடுறீங்கல்ல, இது என்ன? இது இந்துத்துவா ஆரியத்துவா? கார்கே எதுக்கு இங்க போட்டி போடல? நான் கேக்குறேன் உங்களை, சச்சின் பைலட்டையும் இதுக்கு வரல, கண்டெஸ்ட் பண்ணல. தடுத்ததுக்கு என்ன காரணம்? கங்கனா ராவத்துக்கு கொடுத்துட்டு பாஜக தலைவருக்கு ஏன் கொடுக்கல? இந்த கேள்வி கேட்க முடியாதா? ஓகே, இங்க பாருங்க, தமிழகத்தில் வெற்றி நிச்சயம் 39-0 தான் தமிழகம் கொடுத்துருக்கு. பிரிச்சு கொடுத்தது கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி 4 சீட்டு கிடைக்கும், 8 சீட்டு கிடைக்கும், எல்லாமே திமுக கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் நடக்க போறது இல்ல. அதனால தைரியமாக களத்துல இறங்குறாங்க. ஆனால் உங்க இடத்துல கார்கே ஏன் இறங்கல? சச்சின் பைலட் ஏன் இறங்கல? ஏன் உங்களுடைய முக்கியமான ஸ்டார் பெர்ஃபார்மர்ஸ் எல்லாம் இறங்காம இருக்காங்கங்கறத நீங்க போய் பார்த்துக்கோங்க. எனக்கு ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? இந்த கட்சியை உடைப்பது, அழிப்பது பத்தி திமுகல இருந்து யாரும் பேசக்கூடாது. கடந்த 25 வருடங்களாக தேமுதிகவுடைய, மதிமுகவுடைய, அதிமுகவுடைய முக்கியஸ்தர்களை எல்லாரையுமே திமுக கபலீகரம் பண்ணிச்சுங்கிறது. அதிமுகவும் மதிமுகவும் அதிமுகவை பிரிச்சது யாரு? இன்னைக்கு ஓபிஎஸ் ஒண்ணுமில்லாம ஆக்கி அவரை சுயேட்சையா நடமாட விட்டது யாரு?